சிவாய நினைவே நம சிவாய நினைவே நம சிவாய நினைவே நம சிவாய நினைவே. ஓம் சாந்தி. 21/7/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 16/12/2000. தந்தை பிரம்மாவை ஒத்தவராக ஒரு தேவதை கர்மயோகி ஆகுங்கள். காட்சிகளை ஆரம்பிப்பதற்கான சாவி திரும்பும் என்று பிராமண உலகை படைத்தவரான பாப்தாதா தனது பிராமண உலகை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். இது சிறிய அழகான உலகம் ஆகும். ஒவ்வொரு பிராமணரின் நெற்றியிலும் ஒரு பாக்கிய நட்சத்திரம் பிரகாசிக்கின்றது. நீங்கள் வரிசை கிரமமாக இருந்தாலும் நட்சத்திரங்களான உங்கள் ஒவ்வொருவரிலும் இறைவனை இனங்கண்டு அவருக்கு சொந்தமாக இருக்கும் மேன்மையான பாக்கியத்தின் பிரகாசம் உள்ளது. ரிஷிகளும் முனிவர்களும் தபஸ்விகளும் நேற்றி எமக்கு தெரியாது என கூறிய தந்தை பிராமண உலகின் கள்ளம் கபடமற்ற ஆத்மாக்களான உங்களால் இனங்காணப்பட்டு அடையப்பட்டுள்ளார். எந்த ஆத்மாக்கள் இந்த பாக்கியத்தை அடைகின்றார்கள்? சாதாரணமான ஆத்மாக்கள். தந்தை ஒரு சாதாரண சரீரத்துக்குள்ளேயே வருகின்றார். அதனால் சாதாரணமான குழந்தைகளே அவரை இனங்காண்கின்றார்கள். நிச்சயமாக தந்தைக்கு சமமானவராகுகின்ற இலட்சியத்தை கொண்டிருக்கும் எங்கும் உள்ள எல்லோருக்கும், நம்பிக்கையுள்ள புத்திகளால் வெற்றியடையும் ஆத்மாக்களுக்கும், பழைய உலகையும் பழைய சம்ஸ்காரங்களையும் மாற்றுகின்ற திடசங்கற்பமான எண்ணத்தை கொண்ட மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கும், ஏதாவது ஒரு காரணம், சூழல், சுபாவம் அல்லது சம்ஸ்காரத்தால் பலவீனமாக இருக்கும் தமது சகபாடிகளுக்கு சதா ஒத்துழைப்பை வழங்கும் ஆத்மாக்களுக்கும், காரணங்களை பார்க்காமல் தீர்வை கண்டுபிடிக்கும் தைரியசாலி ஆத்மாக்களுக்கும், சதா தந்தை பிரம்மாவின் அன்பின் பிரதிபலனை வழங்கும் தேவதை கர்மயோகி ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவிடம் இருந்து அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும் ஆசீர்வாதம். நீங்கள் மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களின் ஸ்திதியை கொண்டிருந்து எல்லோராலும் நேசிக்கப்படுவதன் மூலம் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெறுவீர்களாக. மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்காக எல்லோரும் தமது இதயங்களில் அன்பை கொண்டிருப்பார்கள். இத்தகைய அன்பே அவர்களை ஒத்துழைப்பவர்கள் ஆக்குகின்றது. எங்கே அன்பு உள்ளதோ அங்கே மக்கள் தமது நேரத்தையும் பணத்தையும் ஒத்துழைப்பையும் எப்போதும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். எனவே மற்றவர்களின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் தூய சாதகமான எண்ணங்கள் மற்றவர்களை உங்கள் மீது அன்பானவர்கள் ஆக்கும். அந்த அன்பானது உங்களுக்கு சகல வகையான ஒத்துழைப்பையும் பெற்றுத்தரும். ஆகவே உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சதா தூய சாதகமான எண்ணங்களால் நிறைந்திருங்கள். அத்துடன் எல்லோரையும் அன்பானவர்களாகவும் ஒத்துழைப்பவர்களாகவும் ஆகச் செய்யுங்கள். ஸ்லோகம். இந்த வேளையில் அருள்பவர்கள் ஆகுங்கள். உங்களின் ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிறவியிலும் நிரம்பியவர் ஆகுவார். ஓம் சாந்தி. அறிவித்தல். இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை உலக தியான யோக தினம். பிராமண குழந்தைகள் எல்லோரும் ஒன்று கூடி மாலை 6:30 இருந்து 7:30 வரை யோகா தபஸ்யாவில் அமருங்கள். குறிப்பாக மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ரூபத்தில் ஸ்திரமாக இருங்கள். இறைவனின் சக்திகளை அனுபவம் செய்யும் அதே வேளை
பலவீனமாகவும் சக்தியற்றும் இருக்கும் ஆத்மாக்களுக்கு உங்களின் நல்லாசிகளின் கதிர்களை வழங்குங்கள். அத்துடன் எங்கும் சக்தி வாய்ந்த சூழலை உருவாக்கும் சேவையை செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.